பொதுப்பணித்துறையின் மூலமாக ரதம் மற்றும் தெப்பல் அதுக்கு உறுதிச்சான்று அவங்க அளிக்கப்பட்ட பிறகுதான் சார் அது அந்த ரதம் இயக்கப்படும், தெப்பலும் நமக்கு இயக்கப்படும் சார். மாடவீதி முழுவதுமே அதிக திறன் கொண்ட மின் விளக்குகள் தீபத்தன்று 2000 பக்தர் தான் சார் நம்ம ஹெல்த் அவங்க செக் பண்ணி மலையில் ஏற்றுறோம். மலையை சுற்றி பிற மலையேறும் 22 வழிகளை அவங்க கண்காணிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்றாங்க சார். செய்தி மற்றும் தொடர்புத்துறையின் மூலமாக திருவிழா சென்றாண்டு குறைகளை எப்பொழுதுதான் தீர்க்கப்பட என்ற கருத்தை கொண்டிருக்கிறோம். துணை சபாநாயகர் அவர்களுக்கும், மாண்புமிகு பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அனைத்து துறை உயர் அதிகாரிகளும், அவற்றை மாவட்ட ஆட்சியர்கள், அதே போல வாகனம் பல அரிய கருத்துக்களை இருக்கின்ற தம்பி திரி அவர்களே, அண்ணாதுரை அவர்களே, சரவணன் அவர்களே, அன்றைக்கு எங்கள் துறையை சார்ந்த கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அதிகார கருமக்களை மாவட்ட கண்காணிப்பாளர். இந்த முறை 18/10/2024 தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த ஆய்வுக் கூட்டத்திலே பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் அன்றைக்கு பேசப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்து அறநிலையத்துறை அமைச்சரை அழைத்து அவர் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து அவரை அழைத்தோம். சென்றாண்டு வந்தார், அதற்கு முந்தாண்டு வந்தார். அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற காலத்திலே இருந்து திருவண்ணாமலை திருக்கார்த்திகை சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை அவர்கள் சொல்வார் என்ற அடிப்படையில் தான் நாம் அழைக்கிறோம். அழைப்பதோடு மட்டுமல்ல, அவருக்கு பொறுப்பும் இருக்கிறது. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் சென்றாண்டு 40 லட்சம் பேர் கூடினார்கள். ஒரு சிறப்பாக அது அமைந்தது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே காவல்துறை மாநிலத்திலே பேசுகிற பொழுது நம்முடைய திருவண்ணாமலை திருக்கார்த்திகை பற்றி மிக
சிறப்பாக பாராட்டி பேசினார்கள். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக தமிழ்நாட்டில் இருப்பது என்பதற்கு ஒரு சான்று திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால்தான் இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக பாதுகாப்போடு இந்த கூட்டத்தை நடத்துவது என்ற அடிப்படையில் தான் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் நானும் மாவட்ட நிர்வாகமும் கலந்து பேசி இந்த ஆண்டு எப்படி நடத்துவது என்ற அடிப்படையில் இந்த ஆய்வுக் கூட்டத்தை நாங்கள் மேற்கொண்டோம். பக்தர்களுக்கு வேண்டிய, அதாவது ஆன்மீக பெருமக்களுக்கு வேண்டிய வசதிகளை எப்படி செய்து தரப்போகிறோம், வருகிற கூட்டத்திற்கு வேண்டிய குடிநீர் வசதியை எப்படி செய்யப்போகிறோம், ஆன்மீகத்தின் பேரால் சில நேரங்களில் உணவு வழங்கப்படுகிறது, அந்த உணவுகளை எப்படி முறையாக ஆன்மீக மக்களுக்கு வழங்குவது, அதனால் ஏற்படுகின்ற அங்கே இருக்கிற இடர்பாடுகளை எப்படி களைவது என்ற அடிப்படையில் தான் அந்த ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டோம். அதோடு மட்டுமல்ல, சென்ற முறை தீபத்திருவிழா அன்று தீபத்தை ஏற்றிவிட்டு கீழே வருகிற பொழுது மலையிலே ஒரு சில இடங்களிலே தீப்பற்றி கொண்டது. அந்த தீப்பற்றியது எப்படி என்பது எல்லாம் ஆராய்வதை விட இந்த மாதிரி நடக்காமல் இருப்பது எப்படி என்பதற்காக வனத்துறையையும் அதே போன்று தீயணைப்புத்துறையும் அழைத்து பேசி இந்த ஆண்டு அது எப்படி நடைபெறக்கூடாது என்ற அடிப்படையில் அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னொரு பிரச்சனை. சென்ற ஆண்டிலே பார்த்தால் போக்குவரத்து, ஆன்மீக மக்கள் 2 தினம் 3 தினங்கள், ஏன் 10 தினம் வருகிறார்கள். இந்த ஆண்டு 13ஆம் தேதி கார்த்திகை தீபம், டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை தீபம் நடைபெற இருக்கிறது. 10ஆம் தேதி திருத்தேரோட இருக்கிறது. திருத்தேருக்கு வர்றவங்களே மொத்த பேர் தீபத்து வரைக்கும் வந்துடுவாங்க. ஆக கிட்டத்தட்ட 5 தினங்கள் கூடுகிற ஆன்மீக கூட்டம் தீபம் கொளுத்தின 6 மணிக்கு மொத்த பேர் ஒரே நேரத்தில் தன்னுடைய ஊருக்கு போக வேண்டும் நினைக்கிறாங்க. ஆனால் நெரிசல்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால் தற்காலிக பஸ் ஸ்டாண்டில் இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆண்டு மாவட்ட நிர்வாகம் தற்காலிக அந்த பேருந்து நிலையத்தை அதிகமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதேபோன்று கார் பார்க்கிங், சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக கார் பார்க்கிங்கை உருவாக்குறோம்னு சொல்லி அதையும் உருவாக்கி இருக்கிறோம். இதெல்லாம் வர இருக்கிற மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் செய்யப்படுகிற பணிகள் தான். இதனில் சட்டப்பேரவை உறுப்பினர் மக்கள் பிரதிநிதிகள் சில கருத்துக்கள்லாம் சொன்னார்கள். இப்போ ஆட்டோ இருக்கிறது, ஆட்டோ அதிகமாக வசூல் செய்கிறாங்க, அதை குறைக்கணும் என்று சொன்னார்கள். பத்திரிக்கைலாம் செய்தி போட்டிருந்தாங்க. இந்த ஆட்டோ சங்கத்தெலாம் ஏற்கனவே ஆர்டிஓ மூலியமாக கூட்டி பேசியிருக்கிறோம். போதுமான அளவுக்கு மக்கள்கிட்ட ஆன்மீக மக்கள் பாராட்டுற அளவுக்கு உங்களுடைய சேவைகள் இருக்க வேண்டும் என்று ஆட்டோ சங்கத்தை சார்ந்த உறுப்பினருக்கும் சொல்லியிருக்கிறோம். ஆக இந்த முறை உங்களுடைய அத்தனை பேர் முழு ஒத்துழைப்போடு தமிழ்நாட்டு முதல்வர் எப்படி சட்டசபையில் பாராட்டினார்களோ அதே போல் இந்த ஆண்டும் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த தீபத் திருவிழாவை சிறப்பாக நடத்துகின்ற ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருக்கிறோம். அடையாள அட்டைகள், சீட்டுகள் அவர்களுக்கு உரிய வகையில் வழங்கப்படுமா? நிச்சயமாக. எந்த ஒரு திருக்கோயிலாக இருந்தாலும் அரசு பணம், இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அந்த பணத்திலேயே அனைத்து பூஜைகளுக்கும் ஆகின்ற செலவுகளையும் ஈடு செய்ய முடியாத காலங்கள் கற்காலங்களிலிருந்து இருந்து வருகிறது. அந்த காலங்களிலிருந்து இந்த கட்டளைதாரர்கள் உபயதாரர்கள் வாயிலாகத்தான் தெய்வங்களுக்கு நடக்க வேண்டிய 3 கால பூஜை என்றாலும் சரி, 5 கால பூஜை என்றாலும் சரி, 7 கால பூஜை என்றாலும் சரி, இப்படி ஆண்டாண்டு காலமாக தலைமுறையாக நடந்து கொண்டு வந்த கட்டளைதாரர்களை நிச்சயமாக சிறப்பிக்க வேண்டும். அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த சிறப்பு அனுமதி அவர்கள் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது 1-2 இடங்களில் தவறு நடந்தால் அடுத்தடுத்து அவைகள் சரி செய்யப்பட்டு வருகின்றன. ஆகவே கட்டளைதாரர்களும் உபயதாரர்களும் போற்றப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த 3.5 ஆண்டு காலங்களில் 920 கோடி ரூபாய் உபயதாரர்கள் மாத்திரம் இந்த ஆட்சியில் திருப்பணி செய்வதற்கு வந்திருக்கின்றார்கள். இந்த ஆட்சியின் மீது இருக்கின்ற நம்பிக்கை, அந்த உபயதாரர்களை இது போன்ற திருவிழா காலங்களில் சிறப்பிக்க வேண்டியது துறையினுடைய அரசுடைய கடமை என்பதால் அவர்களுக்கு உண்டான சிறப்பு நடைபெறும். அது எந்த தவறும் நடைபெறாமல் முழுவதுமாக கண்காணிக்கப்படும். கடந்த ஆண்டு 35 லட்சம் நபர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொண்டோம். இந்த ஆண்டு கூடுதலாக அதில் 10லிருந்து 20% பக்தர்கள் கூடுதலாக வருவார்கள் கணக்கிடப்பட்டு, அதிலிருந்து 20% அனைத்து நிலையிலேயும், உதாரணத்திற்கு வாட்சிங் டவர் என்றாலும் சரி, காவல்துறை பாதுகாப்பு என்றாலும் சரி,
கழிப்பிட வசதி என்றாலும் சரி, குடிநீர் வசதி என்றாலும் சரி, மருத்துவ வசதி என்றாலும் சரி, போக்குவரத்து வசதி என்றாலும் சரி, ரயில்வே துறையின் ஒன்றிய அரசிடம் அணுகி சிறப்பு ரயில் என்றாலும் சரி, அனைத்தையும் 20% கூடுதலாக்க நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அருமையண்ணன் ஏவா வேலு அவர்கள் துணையோடு அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து மேற்கொண்டு வருகிறோம். ஆகவே இந்த தீபத்தை சிறப்பாக நடக்கும், நல்லதே நடக்கும் என்று எண்ணுவோம். நல்லதே நடக்கும்.